வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சோபா வந்து பாலிஷ் எப்படி போடுறோம் எல்லாம் ஃபுல்லாக வீடியோ நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மரம் வந்து உட்டு வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குது, மரம் இழைச்சி அப்படியே இருக்கிறதுனால பஃபிங்கில் வந்து 100ஆம் நம்பர் ஷீட்டு அதை போட்டு நைஸாக பிடிக்கிறோம். பட்டிலாம் பார்த்துட்டு மெட்டல் பிரஷில் பார்த்துருக்கோம். பட்டிலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரே ஈவனாக வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த பட்டி பார்க்காம ஃபஸ்ட்டு நம்ம பஃபிங் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தேய்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி சீலர் போட்டதுக்கப்புறம் 100 ml வாட்ரு மாதிரி 100ல் வந்து நைஸாக தேய்ச்சி ஃபுல்லாக அந்த மரம் வந்து முள் மாதிரி இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட்டிலெலாம் வந்து பாலிஷ் பண்ண போகிறோம். சீலர் போட்டிருக்கு எல்லாமே. வந்து பாலிஷ் வந்து ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் போட்டு பாலிஷ் பண்ணுறோம். இது வந்து மல்லு துணின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் கப் மல்லு. அதில் தான் போட முடியும். ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணால் ஃபினிஷிங்காக வராது நம்மளுக்கு வந்து. அதனால் ஈவனாக வந்து மல்லு துணியில் தான் போடணும் பாலிஷ். ஹேண்ட் பாலிஷ் வந்து மல்லு துணியில் தான் போடணும், கிளாஸ் கப் மல்லுன்னு சொல்லுவாங்க. பூலாம் வந்து ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் துணியில் வந்து போடலாம். ஒரே கலர் எல்லாமே ஈவனாக வந்து பண்ணி இது பண்ணுறோம். ஃபர்னிச்சர் சோபா இது மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம கை பாலிஷே போடலாம். நீங்கள் வந்து டோரு அது உள்ளே இருக்க மெட்டீரியல்லாம் வந்து மிஷினில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். உள்ளே இது வந்து உள்ளே இருக்கும், டோர்லாம் வந்து வெளியே இருக்கிறதுனால மிஷினில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரே ஈவனாக போடுறாங்க பாருங்கள் கலரு. மல்லு துணியில் தான் போடுவோம் நாங்கள் வந்து பாலிஷ் வந்து. இது வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணால் மட்டத்தில் வந்து ஃபினிஷிங் வராது, அதனால் வந்து மல்லு துணி போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம். மெழுகுலெல்லாம் பட்டி பார்ப்போம். பட்டி பார்த்ததுக்கப்புறம் இது பாலிஷு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போடுறது பாலிஷ். இது தான் க்ளீனாக இருக்கும் வேலை வந்து பார்த்திங்கன்னா. கட்டில் வந்து பாருங்கள், இந்த கட்டில் பாலிஷ் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி போடுறோம். துணி தான் மட்டத்திலலாம் வந்து துணியில் தான் அப்ளை பண்ணோம். பூ அது மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும். பூ டிசைனு இதெல்லாம் வந்து இதில் தான் ப்ரஷ்ஷில் போட்டு அதுக்கப்புறம் தான் மல்லு துணியில் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து தலை மோடு கால் மோடு ரெண்டுமே சேர்ந்து டிசைன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த மட்டெல்லாம் வந்து நம்ம வந்து துணியில் தான் அப்ளை பண்ணணும். பூவில் ஒரு கோட்டை அடிச்சுட்டு துணியில் போட்டோன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.